அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து தாத்தா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா, அதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசினோம். அதில் வந்து ஒரு விஷயம், இப்போ விஜய், காவேரி, நிவின், வெண்ணிலா எல்லாருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு. ஒரே ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணும்போது அந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைலை வாங்காமல் காவேரி அந்த ஃபைலை சுற்றி நிறைய ஒரு ஸ்டோரி நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஃபைலை வாங்காமல், அது ஹாஸ்பிட்டல் ஃபைலை வாங்காமல் காவேரி வந்ததால் மறுபடியும் வாங்குறதுக்கு போவாங்களா, இல்லை அது விஜய் கைக்கு தெரியாமல் வேறு காவேரியோட ஃபைலுனே தெரியாமல் அது விஜய் கைக்கு போயிருமா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக வந்து இந்த ஃபைலை சுற்றி ஏதோ ட்ராமா இருக்குங்க நிறைய. நிஜமாக அதை மிஸ் பண்ணுறாங்க. அதை வந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா, காவேரி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அந்த நர்ஸ் வந்து இது எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அதை நோட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஃபைலை சுற்றி ஒரு ட்ராமா நடக்குது. கண்டிப்பாக வந்து இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்மளோட விஜய் வராரு வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு. அப்போ காவேரியோட ஃபைலை வந்து விஜய் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக விஜய் வாங்கி பார்த்துட்டாருன்னா அது வந்து பார்க்க மாட்டார். அது வெண்ணிலா கிட்ட ஃபைல், ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால வெண்ணிலா கிட்ட போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதை வந்து ட்ராமாவாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ராகினி கைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, வெண்ணிலா கிட்ட காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆனால் அந்த ஃபைலை சுற்றி பெரிய ட்ராமா இருக்குங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது நிச்சயமாக அந்த ஃபைலை காவேரி மிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது திரும்ப வாங்க போகும்போது விஜய் மீட் பண்ணுறாங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்க, வாங்காமல் வீட்டுக்கு போயிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. யமுனா மேட்ரை தனியாக வைங்க, அதை அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி அடுத்து விஜய், காவேரி, வெண்ணிலா, நிவின் 4 பேர் மீட் பண்ணுற இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். விஜய் வந்து காவேரியை வந்து நிவினோட பார்க்கும்போது அவர் வந்து நிவின் மேலே தான் கோவப்படுவார். ஆனால் காவேரியை எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் இருக்கிற சுச்சுவேஷன் வேறு இல்லையா, விஜய் இருக்கிற சுச்சுவேஷன் அது காவேரிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ மனசுக்கு வருத்தமாக இருக்குது. தாத்தா பாட்டியும் பயங்கர ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பெரிய ஸ்டோரியாக இருக்குது. அவங்க முகத்தை பார்த்தா பயங்கர சோகமாக இருக்குது. இல்லை அடுத்தடுத்து பயங்கரமாக பரபரப்பாக ரொம்ப அதிர்ச்சிகரமாக விக்கா ஃபேன்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. நிச்சயமாக நம்ம வந்து இந்த காவேரி மாசமாக இருக்கக்கூடாது, வேண்டாம், அந்த சீனை கொண்டு வராங்க, ப்ரெக்னெண்ட்டாக வேண்டாம், ப்ரெக்னன்சி சீனே வேணாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை கொண்டு வந்து இங்கே பாருங்கள் என்னென்ன குழப்பத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்ட்டு. நிஜமாகவே கஷ்டங்க, பயங்கரமாக இருக்குது. விஜய், காவேரி எவ்வளவு அன்னோனியமாக எவ்வளோக்கு லவ்வோட இருந்தாங்களோ அவங்கள தனித்தனியாக இப்படி பிரித்து இப்படி வச்சுட்டிங்களே டைரக்டர், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வெண்ணிலாவோட பெரிய ஸ்டோரி போயிட்டுருக்கு. அவரோட பாவம், விஜய் தான் பாவம் எனக்கு தெரிஞ்சு. காவேரி என்ன செய்ய போகிறாங்க?